ஒரு பக்கம் 234 எம்எல்ஏக்கும் காரு, இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஒரு பேனு, அதுக்கப்புறம் ஒரு யூ டர்ன். தாவேகா அரசுல என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஆகஸ்ட் 19 மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டசபையில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. என்னடான்னு பார்த்தா 234 எம்எல்ஏக்களுக்கும் ஒரு வாகனம் வழங்கப்படும் அப்படின்னு. இந்த வாகனத்துக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஃபியூவல் அப்படின்னு சொல்லி 75,000 ரூபாய் கொடுக்குறதாகவும், அப்புறம் அவங்க எம்எல்ஏக்கு ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸை நியமிச்சிக்கலாம், அதுக்கு 25,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொன்னதுக்கப்புறம் சட்டசபையிலே சில பேர் கார் கொடுக்குறீங்க, இனோவாவா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக. இன்னொருத்தர் நான் ஆட்டோவில் வரேன், என்ன எம்எல்ஏவான்னு கேட்டாருன்னாங்க. அந்த அமைச்சர் ஆனால் வெளில வரும்போது ப்ரெஸ்ஸு கிட்ட கேட்குறாங்க, ப்ரெஸ்ஸு ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்கீங்களே, 30 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்களே, நன்றின்னு சொல்லிட்டு போனதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இப்போது இந்த நிலைமையில் நிறைய பேர் ஆல்ரெடி அவ்வளோ கடன் இருக்கேப்பா, எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. 204 அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள், பிரதிநிதிகள். இவங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் அதிகபட்சமாக ஒரு காரணம் வச்சுக்கிட்டா கூட அவங்களோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 50 crores வருது. இப்போ இந்த செலவை தாவேகா அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க இப்போவுமே சொல்கிறது எந்த விதமான ஒரு எண்ணத்துலையுமே அவங்க டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. மக்கள் பிரதிநிதியாக இருக்கும்போது மக்களுக்காக அந்த சேவையை செய்கிறதுல தான் அவங்க முழு கவனமும் இருக்கணும், வேறு எதுலையுமே அவங்க கவனம் சிதறிடக்கூடாது, காசு எடுக்கணுன்ற நினைப்பே வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் அவங்களோட ஒரு நல்லதுக்காக பண்ணியிருக்காங்க. அப்படியே இன்னொரு சைடு ஸ்டூடெண்ட்ஸு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்புறம் லெஃப்டிஸ்ட் பார்ட்டி மாதிரியான ப்ரொட்டஸ்ட்டுக்கெலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் மாதிரி அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு. இந்த சர்க்குலர் வருது, 48 ஹவர்ஸில் இதை வித்ட்ரா பண்ணிடுறாங்க. எதுக்கு இதை வித்ட்ரா பண்ணாங்கன்னு தெரியல, எதுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னு அப்படின்னு தெரியல. எதுக்குடா பைட்ல தண்ணி? இப்போ இதை சுற்றி எல்லாரும் என்ன கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றது அவனோட ரைட்ஸு. அதில் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறீங்க, அவங்க லெஃப்ட்டோ ரைட்டோ யாருக்கு வேணால் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம், நீங்கள் எதுக்கு அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை விரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்குது, பேக்ஸ்லாஷ் வருதுன்னு சொன்னது ஒரு 48 மணி நேரத்துலேயே அதை வித்ட்ரா பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்க எடுக்கிற அந்த ஸ்டாண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது? இதில் இது அவங்களோட பாலிசியா, இது ப்ரெஷர்னாலையா, இல்லை அவங்க எடுக்கிற யூட்டனா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.